உலக நாடுகள்ல பல நாடுகள் வந்து நிறைய செயற்கைக்கோள்களை வந்து ஏவிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, GOSAT GW அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை ஒரு நாடு வந்து ஏவுனாங்க. அது அந்த நாடோட பேர் என்ன? இதற்கான பதில் ஜப்பான். ஜப்பான் நாடு தான் வந்து இப்ப GOSAT GW அதாவது குளோபல் அப்சர்விங் GO அப்படிங்கிறது குளோபல் அப்சர்விங் சேட்டலைட் அண்ட் தென் குளோபல் வார்மிங் அதாவது குளோபல் வார்மிங்கை வந்து கண்காணிக்கக்கூடிய அந்த காலநிலை மாற்றங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை வந்து ரீசெண்டாக ஜப்பான் வந்து ஏவிருக்காங்க. H2A அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக இந்த செயற்கைக்கோளானது ஏவப்பட்டுள்ளது. ஸோ டனோஷிகா ஜப்பானில் உள்ள டனோஷிகாமா விண்வெளி மையத்திலேருந்து இந்த ராக்கெட் வந்து ஏவப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட் ஏவப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புவியோட வெப்பநிலை உயர்வு பார்த்தீங்களா, அதை கண்காணிப்பதற்காகவும் நம்ம புவியிலையும் சரி வானத்துலேயும் சரி வாயுக்கள் வந்து நிறைந்தா இருக்குது. அப்படி காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இந்த வாயுக்களோட சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காகவும், புவி வெப்பநிலை மற்றும் கடலோட வெப்பநிலை மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காகவும் இந்த GOSAT GW அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த சேட்டலைட்டை ரீசெண்டாக ஜப்பான் நாடு வந்து விண்ணில் ஏவி இருக்காங்க. உலக